வணக்கம் நேயர்களே, இன்றைய வரவேற்பு நிகழ்ச்சி ஒரு அழகான நாயகியை சந்திக்க இருக்கு. தமிழ் ரசிகர்களுடைய கனவு நாயகியாக இன்றும் இருந்து கொண்டிருப்பவர், அரசியலில் ஒரு மிகப்பெரிய சூறாவளி அப்படின்னே சொல்லலாம். தேசிய நீரோட்டத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிற இவர் தமிழகத்தினுடைய பார்வை அதிகமாகவே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார். அதிகமாக நாம் பூடகம் போட்டு பேச விரும்பல, நடிகை குஷ்பு சுந்தர் அவர்கள் தான். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஒரு விஷயம் உங்களை ஃபஸ்ட்டு பார்த்த உடனே கேட்கணும் அப்படின்னு நினச்சது, நான் சின்ன வயசில் சின்ன தம்பி படம் பார்க்கும்போது இருந்த அதே குஷ்பு, நான் இப்போ இவ்வளோ வளர்ந்த பிறகும் கூட அதே மாதிரி இருக்கிறீங்க. ஸோ எப்படி அந்த மேனேஜ் பண்ணுறீங்க? எனக்காக மட்டும் இல்லை, எங்களுடைய ஆங்கர்ஸ், நம்ம ரசிகர்கள் எல்லாத்துக்காகவும். ஒன்றுமே பண்ணலை, இப்படி சிரிச்சுட்டே இருப்பேன். ஒரு பிரச்சனை வந்தாக்கா இதுவும் கடந்து போகும், அது ஒரு சிம்பிள் ஃபார்முலா வச்சுருக்கேன். அதெல்லாம் பிரச்சனையை நினச்சிட்டு அழுதுட்டு இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது மண்டை பிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரச்சனை இருக்கா, ஓகே சொல்யூஷன் தேடலாம், இதுவும் கடந்து போகும், அவ்வளோதான். ஒரு சிம்பிள் ஆட்டிடியூட். இது ஒரு சிம்பிள் ஆட்டிடியூட் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது, இதனால தான் பெரிய பிரச்சனைகளே வருது. இது உங்கள் சின்ன வயசுலேயே ஒருத்தர் உங்களுக்குள்ளே ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் கிடையாது. ரொம்ப சின்ன வயசுலேயே வீட்டோட பொறுப்பு எல்லாமே என் தலைமையில் வந்தது. நான் வீட்டில் கடைக்குட்டி 3 அண்ணனுங்க இருக்காங்க. 86 சென்னைக்கு வந்தேன். ஸோ டோட்டல் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மும்பையில். ஆனால் 86 சென்னைக்கு வரும்போது இங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போது வயசு 16 வயசுலேயே அண்ணனை 3 அண்ணனுங்க அப்புறம் அம்மா எல்லாருடைய பொறுப்பு என் தலைமையில் இருக்கும்போது ஐ திங்க் தட் ஆட்டோமேட்டிக்லி கம்ஸ், தானாக வந்துடும் நினைக்கிறேன். ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாயகி. எப்படி தமிழ் மொழி அப்படிங்கிறது கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எப்படி இந்த முதல் திரைப்படங்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி அந்த தமிழ் மொழியை உள்வாங்கினீங்க? இல்லை, ரொம்ப வருஷமாக எனக்கு தமிழ் தெரியாது. இன்ஃபேக்ட் சின்ன தம்பி பண்ணுற வரைக்கும் தமிழ் அந்தளவுக்கு தெரியாது. சின்ன தம்பி பண்ணும்போது கூட வாசு சரை கிண்டல் பண்ணுவார். டயலாக் பேசும்போது தத்கா புத்துக்கா சின்ன தம்பி, தத்கா புத்துக்கா சின்ன தம்பி, இவ்வளோ தான் பேசுவேன். ஸோ வாசு சார் பயங்கர கிண்டல் பண்ணுவார். ஆனால் என்ன, நம்ம இந்த தொழிலில் இருக்கோம், இந்த மொழி தான் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கு, ஏன் இந்த மொழி நம்ம கற்றுக்கக்கூடாது? அப்படி இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தேன். தப்பாக பேசுவேன். லைக் இப்போ யாராவது ஒரு மரியாதை கொடுக்கணுன்னு அவர் வராருன்னா, அவன் வந்துட்டான், தெருவில் ஒரு நாய் போயிட்டுருக்கேன்னா அவர் போயிட்டுருக்காரு, இப்படி தான் ஆரம்பித்தேன் நான். ஆனால் கூடவே என்னுடைய ஸ்டாஃப் எல்லோரும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷனில் லைட்மென்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசுவேன். அவங்க சொல்லுவாங்கம்மா நீங்கள் பேசுங்க, தப்பாக இருந்தால் நாங்கள் சரிப்படுத்துகிறோம், நாங்கள் சிரிக்க மாட்டோம், ஆனால் நீங்கள் பேசணும், தமிழில் பேசணும். ஆர்வம் கண்டிப்பாக இருந்தது. அப்புறம் எனக்கு கூட ஒரு டிரைவர் இருந்தார் அப்போ, மூர்த்தி சொல்லிட்டு. அவர் தான் முழுசாக முதல்ல ஒரு பேப்பரை வாங்கி கையில் கொடுத்தாரு. இதுதான் பேப்பர், இதுதான் அ இ இ உ சொல்லி கொடுத்தாரு. ஸோ இது இப்படி தான் நீங்கள் படிக்கணும், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் படிக்கணும். ஸோ அவர் தான் டெய்லி உட்காந்துட்டு பேப்பர் படிங்க, ஒன்றுமே தெரியாது, படிங்க வர்றோம். ஸோ அப்படி தான் அந்த ஆர்வம் பயங்கரமாக இருந்தது, அந்த மொழி கற்றுக்கணும், அவ்வளோதான். ஸோ எந்த படத்தில் முழுமையாக நான் தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக இவ்வளோ பெரிய டைலாக்காக இருந்தாலும் நான் தமிழில் பேசிடுவேன்? அது முதல் படத்துலேருந்து அந்த தைரியம் எனக்கு இருந்தது. இல்லைன்னா வருஷம் 16 பண்ணவே முடியாது என்னால். எப்படிங்க பண்ண முடியும்? 2வது படம் தான் வருஷம் 16. பட் அப்போலேருந்து அந்த தைரியம் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தெலுங்கு படத்தில் நடிச்சிட்டேன். தெலுங்கு சுத்தமாக வராது. அதுலேயும் 3 பக்கத்தில் ஒரு டைலாக் கொடுத்துருவாங்க, அதுவும் படிக்கணும். கன்னடா படம் ஒன்று தமிழுக்கு வரதுக்கு முன்னாடி கன்னடாவில் ஆரம்பித்தேன். கன்னடா படம் என்னுடைய முதல் படமே 2வது நாளே வந்து எனக்கு நம்பிக்கை இருந்தது. டைரக்டர் பேக்கப் பண்ணி என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார், இல்லை நான் பேக்கப் சொல்லி வீட்டுக்கு போயிடுவேன். 2த்துல ஏதோ ஒரு நடக்க போகுதுன்னா தெரியும். ரவிச்சந்திரன் டைரக்டர், கதாநாயகனும் அவர் தான். ஸோ அவ்வளோ சண்டை எனக்கு அவருக்கு. ஆரம்பத்தில் ஒத்து போகல, வந்த உடனே 2 பேரும் சண்டை தான் போட்டுக்கிட்டோம். தலையில் அடிச்சிட்டு இருந்தாரு. இப்படி ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்து என் தலைமையில் கட்டியிருக்கீங்க, இது இவ்வளோ வச்சுட்டு எப்படி தான் வேலை நடக்கும்? ஸோ வேணும்னே எனக்கு வந்து இரிட்டேட் பண்ணுறதுக்காக 3 பக்கம் டைலாக் கொடுத்தாரு. எப்படி அதை அனுப்பிடணும்? ஆமாம், அவள் 3 பக்கம் டைலாக் பேச மாட்டா, திட்டு விழும். ஒன்று அழுதுட்டு அவளே பேக்கப் சொல்லிட்டு போயிடுவாள், இல்லை திட்டுட்டு நான் கெட் அவுட் சொல்ல போகிறேன். 3 பக்கம் டைலாகும் பேசிட்டேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ராபப்ளி அது உள்ளுக்குள்ளே இருந்தது. லாங்குவேஜ் ஃப்ளேர்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ஒன்று இருந்தது. பட் புரிஞ்சுக்கிட்டு நம்ம மொழி பேசினா இன்னும் அழகாக இருக்கும், இன்னும் ஒர்க் பண்ணும்போது நமக்கு வசதியாக இருக்கும். மற்றவங்க பேசுகிற டயலாக் நம்மளால் புரிஞ்சுக்கிட்டு பண்ணாக்கா நல்லாயிருக்கும், நம்ம பேசுகிற வசனங்கள். பட் அது கம்ப்ளீட் எனக்கு இந்த மொழி தெரிஞ்சு நீ கற்றுக்க தான் ஆகணும், பண்ணி தான் ஆகணும். நான் சின்ன தம்பி,
சின்ன அது கிளைமேக்ஸ் சாங். கிளைமேக்ஸ் சாங்ஸ், அந்த டைலாக்ஸ் ஒன்றுமே புரியாது. நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது இப்போது நீங்கள் வாரீங்க, சில டேரக்டர் சொல்லுவாங்க, ஐயோ இவ்வளோ வச்சு எப்படிடா மாரடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹெஸ்டேஷன், என்ன அந்த மாதிரியான சூழ்நிலை நிறைய இருந்திருக்கும். அப்படி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஐ திங்க் அந்த கிரெடிட் ஐ வில் கிவ் டு மை செல்ஃப். ப்ரொஃபஷ்னலிசம் கொஞ்சம் 200% இருக்கும். ஸோ டைரக்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு நான் எந்த காரணத்துக்கும் அந்த ஸ்பேஸே கொடுக்க மாட்டேன். ஏன்னா தொழில் பொறுத்த வரைக்கும் நான் அது தெய்வமாக நினைக்கிற என்னுடைய கோயில். ஐ எம் an atheist. அந்த பெரியாரை சொல்லும்போது நான் தெய்வமாக மதிக்கிற என் தொழில் தான். நான் தொழில் செய்கிற இடம் தான் எனக்கு கோயில். அப்படி இருக்கும்போது எந்த காரணத்துக்கும் நான் என் டைரக்டர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன். ஸோ எந்த டைரக்டர் ஐயோ இந்த பொண்ணை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா இருந்ததே கிடையாது. அதான் சொன்னேன், அந்த ரணதீரா ஒரு படம் என்னுடைய முதல் படம், அவ்வளோதான். அது ஏன்னா ஆரம்பத்தில் எனக்கு ரவிச்சந்திரன் சருக்கு ஒரு மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஒர்க் ஆரம்பிச்சது. அதனால தான் நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கிட்ட விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ் சமூகத்திற்கே உங்களுடைய அந்த கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு, மணியம்மை கதாபாத்திரம். பெரியார்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம்? தைரியம், உண்மை பேசுகிறத தைரியம் அவர்கிட்ட இருந்தது. இன்னொன்று முற்போக்கு சிந்தனை. நம்ம ஏன் அதை தாழ்த்தப்பட்ட மக்கள் வேறு மாதிரி நம்மளும் வேறு மாதிரி பார்க்குறோம், அந்த வேறுபாடுகள் ஏன் பார்க்குறோம், ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு பார்க்குறோம், பெண்களுக்கு ஏன் அந்த அடிமை போல நம்ம வச்சுக்கணும், இந்த நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு சரிப்பட்டுது. அது எனக்கு ஜாதி பேர்லேயும் மதம் பேர்லேயும் நீங்கள் வந்து ஒருத்தருங்க வந்து நாங்கள் வந்து பெரிய ஆளுங்க, நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த வேறுபாடு இருக்குது. அது என்றைக்குமே இருக்கக்கூடாது. பெண்கள் வந்து அடிமையாக தான் வச்சுக்கணும், அந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியாது. பெரியாருடைய போராட்டங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி கண்டது. அதுலேருந்து நிறைய மாற்றங்கள் வந்து நிறைய பெண்கள் ஒரு உச்ச நிலையை அடைந்தாங்க. இன்னைக்கு அந்த நிலை இன்னும் ஒரு முறை தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தேவை இல்லை, தொடர்ந்து பெண்கள் முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு? கண்டிப்பாக தேவை. இன்னி வரைக்கும் ஒரு பெண் நடு ரோட்டில் மகாத்மா காந்தி இரவு 12 மணிக்கு எப்போ ஒரு பெண் நகையானந்த நடு தெருவில் தைரியமாக போகிறாளோ அப்போ தான் சுதந்திரம் அடைந்தோன்னு சொன்னாங்களோ, இன்றைக்கி இரவு 12 மணி இல்லைங்க, பகல் 12 மணிக்கு ஒரு நெக்லஸ் போட்டுட்டு போகிறதுக்கு, தாலி சரடு போட்டுட்டு போகிறதுக்கு பயப்படுறாங்களே. இப்போ எந்த முன்னேற்றத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? இன்னொரு பெரிய போராட்டம் நமக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறீங்க? போராட்டம் நமக்குள்ளே இருக்குது, அதை வெளியே காமிக்க மாட்டேங்கிறோம். மேம், ஒரு நடிகை இருந்துட்டு நீங்கள் இப்போ பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு தமிழகத்தினுடைய திராவிட வரலாற்றை அப்படியே உள்வாங்கி பேசினாப்புல இருக்குது. ஸோ ஒரு சாதாரணமாக ஒரு நடிகையால் இது கொண்டு வந்துட முடியாது, ஒரு ஆர்டிஸ்டால் மட்டும் முடியாது. இத்தனை ஒரு வலுவான விஷயங்களை உங்களுக்குள்ளே ஏற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு பின்புலமாக இருந்தது என்ன? யாருமே இல்லை. ஐ திங்க் இது எல்லாமே ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம், சரியான இடத்துல சரியான நேரத்தில் இருக்கேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா இதெல்லாம் உள்ளே இருக்குது. படிக்கும்போது தான், ஆராய்ச்சி பண்ணும்போது தான், இல்லை மற்றவங்கக்கிட்ட கேட்டிருக்கும்போது தான் தெரியுது இது எல்லாமே பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் ஆரம்பத்தில் தான் நமக்குள்ளே இருக்குது. இன்னொன்று, எல்லா பெண்களும் அப்படி நினைப்பாங்க, ஆனால் வெளியில் பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா நம்மளால் உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்தோடைய வட்டாரத்தில் தான் நம்ம வாழணுன்னா ஒரு கட்டாயம் உருவாக்கி கொடுத்துருக்கோம். கணவன், அதுக்கப்புறம் பிள்ளைகள், அதுக்கப்புறம் மாமனார் மாமியார், அண்ணன் தம்பிங்க, உறவுகள். அப்புறம் மெயினாக வந்து ஒரு பெண் அளவுக்கு மீறி பேசினாக்கா ஃபர்ஸ்ட் பிரச்சனை வருது கேரக்டர் அசாசினேஷன். அவள் எந்த அளவுக்கு பேசுகிற பார்த்தியா, வளர்ப்பு சரியில்லை. இது எல்லாமே பயந்து தான் பெண்கள் வெளியில் பேசுகிறது இல்லை. ஏன்னா எல்லா பெண் மனசுலேயும் இருக்கும். ஒரு தேசிய நீரோட்டத்திலிருந்து எப்படி ஒரு திராவிடத்தை இவ்வளோ தைரியமாக பேச முடியுது உங்களால்? இந்தியாவில் தானே இருக்குது, நம்ம நாட்டில் தானே இருக்குது. இந்த திராவிட கல்ச்சர் வெளிநாட்டிலேருந்து வரலையே, நம்ம இந்தியா நாட்டுடைய கல்ச்சர் தானே. அப்புறம் என்ன, இட்ஸ் பார்ட் ஆஃப் இந்தியா. நம்ம நாட்டு திராவிட கல்ச்சரை ஒரு தேசியம் ஏற்றுக்குதா மேம்? ஒரு தேசிய அரசியல் ஒரு மாநில அரசியலையும் இந்த திராவிட அரசியலையும் ஏற்றுக்குதா? இல்லையே, நீங்கள் அரசியல் வேறு, ஆனால் நீங்கள் வந்து ஒரு முன்போக்கு சிந்தனையும் இருக்கட்டும், அல்லது உங்களுடைய பார்வை இருக்கட்டும், உங்களுடைய விஷன்ஸ் இருக்கட்டும், அது எல்லாமே பார்க்கும்போது ஏன் பிரித்து பார்க்குறோம்? திராவிட ஒரு சமுதாயம் நம்ம சொல்கிறோம், இல்லை நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஒரு கல்ச்சர், திராவிட கல்ச்சர் சொல்கிறோம். அந்த கல்ச்சர் வந்து நம்ம கொடுத்த பேர் தான் திராவிட கல்ச்சர். ஆனால் நீங்கள் இந்த திராவிடம் தமிழ்நாட்டை தாண்டி நீங்கள் நார்த் இந்தியா போனீங்கன்னா பல இடங்களில் உங்களுக்கு இதே கல்ச்சர் அங்கே இருக்குது. இங்கிருந்து தாண்டி போக மாட்டேங்கிறோம். இது திராவிட கல்ச்சர் நம்ம சொல்கிறோம், ஆனால் இதே நீங்கள் நார்த் பக்கம் போனீங்கன்னா எங்களுடைய கல்ச்சர் இது தான் அவங்க சொல்லுவாங்க.
ஸோ ஆக மொத்தத்தில் இட்ஸ் அன் இந்தியன் கல்ச்சர். அதுக்கு ஒவ்வொரு மாநிலத்தில் நம்ம பேர் கொடுத்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். பொதுவாக ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னால் நடிகருக்கு எப்போவுமே என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு லிரிக்ஸ் எழுதுறவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள ஒரு ஒரு ஹை லெவலில் வச்சு எழுதுவாங்க, அவங்கள ஒரு பொலிட்டீஷியன் கேட்டகரியில் வச்சு எழுதுவாங்க, அவங்க ஒரு தலைமை தாங்க போகிறது மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டராக ஒரு பிரதமராக வர்ணித்து எழுதுவாங்க. பட் எந்த நடிகைக்குமே யாருமே என்ன எழுதுறேன்னா அந்த நடிகையை ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பாட்டு எழுதுனதே கிடையாது. பட் அட் ஃபஸ்ட் டைம் உங்களுக்காக ஒரு பாட்டு இருந்துச்சு. ஸோ எப்படி உங்களுக்காக ஒரு பாடலாசிரியர் பாட்டு எழுதினாரு? ஸோ அப்பவுமே தெரிஞ்சுதா குஷ்பு அப்படிங்கிறவங்க ஃபியூச்சரில் 2 பாட்டு இருந்தது. ஒன்று கொண்டையில் தாளம் பூ, இன்னொன்று வந்து எந்த பெண்ணிலும் இல்லாது. நீங்கள் எந்த பாட்டு பற்றி? நான் ஃபஸ்ட்டு பாட்டு. ஓகே, கொண்டையில் தாளம் பூ. அந்த படத்தில் ஆக்சுவலி அண்ணாமலை படத்தில் எனக்கு பேர் குஷ்பு வச்சுருந்தாங்க. அப்போ தான் சுப்புவை மாற்றப்பட்டது. குஷ்பு வைக்கும்போது ஒவ்வொரு தடவையும் ரஜினி சார் என்னை குஷ்பு கூப்பிட்டோன்னே நான் சிரிச்சிருவேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ஓல்ட் கெட்டப்பில் தான் சீன்ஸ் எல்லாம் ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பேசப்பட்ட ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கும், நானும் ரஜினி சார். ஸோ அந்த சாங் அந்த சீன் பண்ணும்போது தான், அந்த ஃபைட் பண்ணும்போது தான் சென்னையில் ஹார்டிகல்ச்சரில் ஷூட்டிங் நடந்தது. அப்போது ரஜினி சார் வந்து குஷ் சாங் வந்திருக்கு கேட்கலாம். அப்போ உங்களுக்கு கையில் இதுதான் இருக்கும், அந்த சின்ன கேசட் வச்சுட்டு. ஸோ சரி சார் கேட்கலாம் சார்னா, இல்லைன்னா நாகரால ப்ளே பண்ணுவாங்க. அப்போது சரி கேட்கலான்னா நாகரால ப்ளே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அண்ணாமலை ப்ளே பண்ணாங்க. நைஸ், இட்ஸ் அ வெரி நைஸ். அதான் ஊட்டியில் ஷூட் பண்ண போகிறோம், எங்களுக்கு ஊட்டினா ஒரு ஸ்விட்சர்லாண்ட் மாதிரி. அப்போது ஊட்டியில் ஷூட் பண்ண போகிறோம், நைஸ் சாங். இன்னொன்று சாங் வந்திருக்கு, கொண்டையில் தலப்பு ஒன்று விழுந்து சிரித்தேன் நான். ரஜினி சார் ஏன் சிரிக்கிறேன் சார்? யார் சார் இந்த சாங் தியேட்டரில் பார்ப்பாங்க சார்? யாரப்பா எல்லாரும் எந்திரிச்சு சிகரெட் பிடிக்கிறதுக்கு தம் அடிக்கிறதுக்கு போயிடுவாங்க சார். இந்த தியேட்டரில் நல்லா இருக்கும். நல்லா இருக்காது சார், யார் பாடுறாங்கன்னு அது முக்கியம் சார். யார் பாடினாலும் அது நல்லா இருக்காது. ரஜினி சார் பாட போகிறாருன்னு மறந்துட்டேன் நான். சார் யார் பாடினாலும் நல்லா இருக்காது. இல்லை அந்த தியேட்டரில் நீ எஃபெக்ட் பாருண்ணா. சார் நான் சிரிச்சிருவேன் சார் மறுபடியும்னா. நீங்கள் சிரித்தாலும் பரவாயில்ல, அந்த பாட்டு இருக்கும் படத்தில். இதுதான் பேசப்படும். இந்த பாட்டு தான் மிகப்பெரிய பாட்டாக இருக்க போகுதுண்ணா. அவங்க அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஏன்னா ஆராய்ச்சியே பண்ணலை. சின்ன தம்பிக்கு அப்புறம் எந்த லெவலில் நமக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு முன்னேற்றம் இருக்குது, இல்லை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, இல்லை நம்மளை பற்றி என்ன ஒரு க்ரேஸ் இருக்குது, அது ஒன்றுமே மனசில் இல்லை. அதனால தான் அது நல்லா இருக்காது சொல்லிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கமலா தியேட்டர் போனேன் நான். ஏண்டா போனேன்னு ஆச்சு. நானும் அண்ணனுக்கு எல்லோரும் போனோம். போனோடனே அதுவும் கொண்டையில் தாளம்பூ நெஞ்சில் வாழைப்பூ கூடையில் என்ன பூனா ரஜினி சார் ஸ்க்ரீன் பார்த்துட்டு கேட்பார். கேட்ட உடனே கமலா தியேட்டரில் அந்த சில்லர் காசும் கான்ஃபெட்டிஸு பூ எல்லாமே பறந்தது பாருங்கள். அப்படியே அசந்து போய் நின்றுட்டு குவைட்டாக வெளியில் வந்துட்டுப்பா சாமி நமக்கு வேண்டாம் இது. அப்புறம் தான் ரஜினி சார் சொன்னார், எப்படி இருக்குண்ணா? சார் சூப்பராக இருக்குது. தான் சொன்னேன் சார், நீங்கள் வேறு யாராவது பாடியிருந்தாங்கன்னா இந்த சாங் அந்த அளவுக்கு ஹிட் ஆகிருக்காது. சூப்பர் ஸ்டார் பாடியிருக்காரு. அப்போ அந்த லிரிக்ஸ் நீங்கள் கேட்டீங்க, அப்போது எனக்கு மீனிங்கே தெரியாது, லிரிக்ஸோட மீனிங்கே தெரியாது சுத்தமாக. அப்போ தான் கேட்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓகே, இதுதான் லிரிக்ஸ் இருக்குது. தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களில் நீங்கள் வரும்போது பிரபு சார் கூட நடிக்கிறீங்க, ரஜினி சார் கூட நடிக்கிறீங்க, இப்படி அந்த ஏற்றம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. ஸோ இன்னைக்கு பொலிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜேர்னிக்குள்ளே இருக்கிறீங்க. சினிமா நாயகி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த அரசியலில் எந்த அளவுக்கு ஒரு பக்கபலமாக இருக்குது, இல்லை இது ஒரு நெகட்டிவாக எனக்கு இருக்குது, நான் நடிகையாக இருந்தது, என்னுடைய முழு திறமையை அந்த இடத்துல கொண்டு வரது, நான் உண்மையான திறமையை கொண்டு வரும்போது கூட நடிகை அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. 2 வகையில் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் என்ன இருக்குன்னா, ஐ ஆம் த க்ரௌட் புல்லர். ஒரு இடத்துக்கு போனாக்கா, ஒரு கட்சி மீட்டிங் சார்பாக போனாலும் சரி, இல்லை நீங்கள் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி, யூ த க்ரௌட் புல்லர். மக்கள் நின்றுட்டு கேட்குறாங்க என்ன பேசுகிறோம். முதல்ல பார்க்க வர ஆரம்பித்தாங்க. குஷ்பு வராங்கன்னா பார்க்க வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அரசியலில் இருக்கிறதுனால மற்ற இடத்துல எப்படி பேசுகிறோம் அது கேட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பேசுகிறேன் கேட்குறதுக்கு வராங்க. சில நேரத்தில் நடிகையாக இருந்திருக்கேன், அதுக்காக சில பேர் ஆஃப்டர் ஆல் நடிகை என்னத்த பெருசாக பேச போகிறா, அவளுக்கு என்ன தெரியும் அரசியல் பற்றி, இல்லை பொது வாழ்க்கை பற்றி அவளுக்கு என்ன தெரியும், அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க. அப்புறம் 2வது இம்மீடியட்டாக வேறு அட்டாக் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சிட்ருக்கோம், அரசியல் ரீதியாக எந்த தவறும் நம்ம பண்ணலை, மரியாதையோடு போயிட்டுருக்கோம். ஸோ என்ன எப்படி தான் குற்றம் சாட்டுறது? இம்மீடியட்டாக கேரக்டர் அசாசினேஷன். நடிகையாக இருந்திருக்கா, நடிகை இன்றைக்கி மேடையில் பேசுகிறா, சரி அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் வரும்போது
ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. ஒரு சினிமா நடிகையா பத்திரிகையாளரை சந்திக்கிறதும் ஒரு அரசியல்வாதியா பத்திரிகையாளர் சந்திக்கிறதும் எவ்வளோ ஒரு சவாலான விஷயம்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே சேம் தானே. ஏன்னா பத்திரிகையாளருடைய கேள்வி அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் ஒரு நடிகைகிட்ட கேட்குறக்கு. ஏன்னா ஒரு அரசியல்வாதியாக பேசும்போது கான்ஸ்டியூஷன் லெவலில் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற விஷயங்கள் நாளைக்கு அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி அதை பார்க்குறீங்க? எப்போவுமே பொய் பேசும்போது தான் நம்ம யோசித்து பேசணும். உண்மை பேசும்போது யோசித்து பேசணும் அவசியமே கிடையாது. நடிகையாக இருக்கும்போதும் சரி, இப்போது அரசியலில் இருக்கும்போதும் சரி, மனசில் பட்டது எது உண்மை எது சரி அதுதான் பேசிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதுக்காக நான் வந்து நடிகையாக ப்ரெஸ்காரங்க சந்திக்கும் போது வேறு விதமாக பேசினேன், இல்லை அதுக்காக இப்போது சந்திக்கும் போது வேறு மாதிரி பேசுனா கிடையாது. உண்மை மட்டும்தான் பேசுவேன். அது எந்த நேரம் எந்த மேடை இருந்தாலும் ஒன்று தான் இருக்கும். குஷ்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகையாக மட்டும் இன்னைக்கு அரசியல் களங்களில் பார்க்கல, நல்ல ஒரு வலிமையான பேச்சாளராக பார்க்குறாங்க. இந்த பேச்சுக்கு குஷ்புக்கு பேக் போனாக இருக்கிற சப்போர்ட் இல்லை ஏதாவது புத்தகங்களா, இல்லை உங்களுடைய பேக் போன் யாருடைய பேச்சுக்கள் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பீக்கராக மாற்றுச்சு? யாருமே கிடையாது. நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அரசியல் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா 2010 டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஜூன் 3ஆம் தேதி திருவான்மையூர். அன்றைக்கி தான் அவர் சொன்னார், நீ ஸ்டேஜில் பேசணும். சரி, முதல் தடவை நம்ம மேடையில் பேச போகிறோம். என்ன பேச போகிறோன்னா தெரியாது. எனக்கு தெரியும் 100 பேரில் 2 பேர் மட்டும்தான் நான் நல்லா பேசணுன்னா கடவுள் வேண்டிக்குவாங்க. ஒன்று கலைஞர், இன்னொருத்தர் என் கணவர். தவறாக பேசணும், இந்த பெண் எப்படியாவது கிழிச்சு போடணும்னா மீதி நினைக்கிறவங்க 98 பேர். ஸோ இவங்க 2 பேருடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணேன். லாங்குவேஜ் இருக்கட்டும் அல்லது என்ன பேச போகிறோம், ரிசர்ச் அஃப்கோர்ஸ் இருந்தது. ரிசர்ச் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. நியூஸ் பேப்பர் படிக்கிறது ஒரு பழக்கம் இருக்குது. இவ்வளோ வருஷமாக நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கோம். ஸோ அரசியல் பற்றி கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எல்லாமே தெரியும். பட் ப்ரிப்பரேஷன், ஹோம்ஒர்க், ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்குது. அந்த 98 பேர் நம்மளை பற்றி சரியாக பேசணும், அவங்களுக்கு தவறாக பேசுகிறதுக்கு ஒரு துளி கூட ஒரு இடம் கொடுக்கக்கூடாதுன்னா இட் வாஸ் அ செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் எனக்கு. ஸோ ஐ திங்க் நான் யாருக்கும் க்ரெடிட் கொடுக்க விரும்பலை. அது க்ரெடிட் ஃபுல்லி இட் கோஸ் டு மீ. இது குஷ்புக்கான சவால் மட்டும் இல்லை, குஷ்புக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிற போது 98% பெண்களும் மற்ற பெண்கள் மேலே வர்றதுக்கு என்னதான் பிரச்சனையாக தான் இருப்பாங்க. 98% ஆண்களும். அந்த பெண்கள் இந்த மாதிரியான சிச்சுவேஷனை எப்படி? அந்த 98 பேர் பெண்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க குஷ்பு இல்லை. நான் இருக்கும்போது தான் அரசியல் ரீதியாக இருக்கட்டும் அல்லது சினிமா ரீதியாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஒரு மூலையில் எடுத்து பார்த்துட்டாலும் நான் ஒரு பிரபலமாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஆனால் காமன் பர்சன் சொல்லும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன பண்ணிட்டு போனாலும் கேட்க மாட்டாங்க, கேள்வி இருக்காது, யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க, ஹெட்லைன் நியூஸ் இருக்க போகிறதில்ல. ஆனால் இந்த குஷ்பு இருக்கிறதுனால அது எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு ஹெட்லைன் நியூஸாக வருதுன்னா எனக்கு தெரியல. அதுக்காக எந்த முயற்சியும் நான் பண்ணுறதில்ல. பட் அது ஹெட்லைன் நியூஸாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் 98 பேர் என்ன குறிப்பாக குறி வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் சினிமா நடிகையாகவே இருக்கும் போதும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பல பிரச்சனைகளை நீங்கள் தொடர்ந்து சந்திச்சுட்டா இந்த நாள் வரைக்கும் சந்திச்சுட்டா இருக்கீங்க. திரும்ப திரும்ப அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்துட்டே இருக்கிறீங்க. அந்த துணிச்சல் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு கூட உங்கள் கூட இருந்த நடிகைகள் நிறைய பேர் இருக்கட்டும், நான் சினிமாவில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துருந்தவங்க இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வரும்போதும் சரி போதும் நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேக்கில் இருக்கேன். திரும்ப பல பிரச்சனைகள், சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பெண்ணால் ஒரு ஆணாலேயே அதை சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை கூட நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இது ஒரு அசாதாரண துணிச்சல். நீங்கள் சாதாரணமாக எனக்கு ஒரு துணிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. அசாதாரண துணிச்சல். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க சார்? சீக்கிரம் சார் தெரியல, ஐ திங்க் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது ஆரம்பத்துலேருந்து இருந்திருக்கு. அப்போ பேச்சு திறமை இல்லை, லாங்குவேஜ் பேரியர், மொழி நமக்கு இல்லை, அதனால தான் அந்த பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இப்போது அந்த பேச்சு திறமையும் இருக்குது, ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம், அரசியல் சொல்லும்போது மிகப்பெரிய பிளாட்ஃபார்மும் இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் இருக்குது எனக்கு. ஸோ இந்த துணிச்சல் ஆரம்பத்துலேருந்து இருக்குது. ஐ திங்க் எல்லா பெண்களுக்கு இருக்கும். எப்போவுமே சொல்லுவாங்க, யூ ரியலைஸ், மார்கரெட் தேச்சர் ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க, யூ ரியலைஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அ டீ ஒன்லி வென் யூ டிப் இட் இன்டு அ ஹாட் வாட்டர்.
ஸோ அந்த டீ பேக் மாதிரி எவ்வளோ நேரம் நீங்கள் சூடு தண்ணியில் அதை வைக்கிறீங்களோ அது எந்த அளவுக்கு கலர் மாறுதோ அப்போ தான் தெரிய வரும் உங்களுக்கு. அப்படி தான் ஒரு பெண். நானும் அப்படி தான். யூ புஷ் மீ அகேன்ஸ்ட் அ கார்னர், ஐ வில் ரிவோல்ட். அவ்வளோதான். ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு அரசியல்வாதியால் அந்த சமூகத்தை மாற்றிட முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தொழில்நுட்பத்தால் மட்டும்தான் அந்த சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு அரசியல்வாதியால் மட்டும் மாற்றங்கள் கொண்டு வர முடியாது. அரசியல்வாதி மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த மக்கள் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். ஆனால் அந்த மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுக்கான துணிச்சல் அந்த அரசியல்வாதி மக்கள்கிட்ட அந்த தைரியமும் கொடுக்கணும். அந்த எல்லாமே கலந்து தான் நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாற்றம் ஒருத்தரால் கண்டிப்பாக முடியாது. உங்களால் என்னால் முடியாது. ஆனால் உங்களை மாதிரி என்ன மாதிரி பல பேர் கலந்து யோசித்து முடிவு எடுத்தால் கண்டிப்பாக மாற்றம் கொண்டு வர முடியும். எங்கள் தொலைக்காட்சியினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா, ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம சந்தித்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் ஒரு விஷயம், முன்னாடி இருந்த ஊடகங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம், தொலைக்காட்சியே இன்னைக்கு போயிடுச்சு, இன்னைக்கு சோஷியல் மீடியாஸினுடைய ஆதிக்கம் நிறைய இருந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த மீடியாவுடைய ஒர்க் எப்படி இருக்குது இந்த சமூகத்திற்கு, தேவையா? இல்லை, மீடியா பாசிட்டிவ்னஸ் கொஞ்சம் ஹெட்லைன் நியூஸ் காமிச்சாலும் நல்லாயிருக்கும். இன்னைக்கு குஷ்பு சுந்தர்சி நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா அது என்றைக்குமே ஒரு ஹெட்லைன் நியூஸ் இருக்க போகிறதில்ல. ஒரு நடிகை கோர்ட் பக்கம் பார்த்தாலே ஒரு பிரச்சனை இருக்குது, அதுதான் ஹெட்லைன் நியூஸாக இருக்கும். ஸோ எப்போவுமே பாசிட்டிவ் நியூஸ் இஸ் நெவர் அ குட் நியூஸ் டு தெம். ஒரு ஹெட்லைன் நியூஸே கிடையாது. அது கொஞ்சம் மாற்றலாமே. ஏன் நம்ம பாசிட்டிவாக யோசிக்கக்கூடாது? எப்போவுமே ஒரு பேட் நியூஸாகவே ஏன் ஒரு ஹெட்லைன் நியூஸாக இருக்கணும்? இன்னொன்று, சில இடத்துல அந்த எத்திக்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம் எங்கேயோ போய் இன்னைக்கு வெறும் கிராஸ்பிங் தி ஹெட்லைன் நியூஸ், தலைப்பு செய்தி என்ன இருக்க போகுது, இந்த பரபரப்பான செய்தி என்ன இருக்க போகுது, அதுதான் முக்கியம். ஐ ஆம் த நியூஸ் பிரேக்கர், அது மட்டும்தான் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி பாராட்டுறோம், சேனல்ஸ் தேவை, மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவை, எல்லாமே தேவை. ஆனால் சில நேரத்தில் அந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு பாசிட்டிவ் நியூஸும் மக்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி மேம். அதாவது மீடியா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பொலிட்டீஷியனாக இருந்தும் ஒரு நடிகையாக இருந்தும் உங்களுடைய பார்வை ஒரு நல்ல ஒரு சமூகத்திற்கான தேவையாகவே இப்போது இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுடைய இந்த இன்டர்வியூவை ரசிகர்கள், நாங்கள், எங்கள் ஹோல் டீமும் ரொம்ப என்ஜாய் பண்ணிச்சு. ஸோ இந்த தகவலுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி. நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு, இந்த தொலைக்காட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக விஷிங் யூ ஆல் அ கிரேட் சக்ஸஸ். 3 வருஷம் மட்டுமில்லை, இன்னும் பல ஆண்டுகள் நீங்கள் இருக்கணும். இன்னும் பல ஆண்டுகள் நேர்மையான செய்திகள், தகவல்கள் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போவீங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, மீண்டும் அடுத்த வரவேற்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.